வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம். அது பார்க்க போறோம். சரியா? புதுமைகள் செய்யும் தேசம் இது இயல் 1. அ பாரதம் அன்றைய நாற்றங்கால். என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளோட பாரதம் அன்னைக்கு இருந்தது நாற்றங்கால் மீன்ஸ் வயல்வெளி அந்த மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நமது நாடு வளம் பொருந்தியது. இங்கு இயற்கை வளங்கள் மட்டுமின்றி இலக்கிய வளங்களும் மிகுந்துள்ளன. வேற்றுமையில் ஒற்றுமை கொண்டது நம் நாடு. இமயம் முதல் குமரி வரை வாழும் இந்தியர்கள் அனைவரும் உணவு, உடை, மொழி, நாகரிகம் ஆகியவற்றால் வேறுபட்டு இருந்தாலும் உணர்வால் ஒன்றுபட்டவர்களே. தேசிய ஒருமைப்பாட்டை போற்றும் பாடலை அறிவோம் வாருங்கள். அதாவது மேலே கொடுத்துருக்கிற பாக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம நாடு ரொம்ப வளம் பொருந்தினது. இயற்கை வளம் மட்டும் கிடையாது, இங்கே இலக்கிய வளமும் நிறைய இருக்குது. வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடு நம்ம நாடுன்னு சொல்லியிருக்காங்க. இமயம் முதல் குமரி வரை இந்தியர்கள் அனைவரும் உணவு, உடை, மொழி, நாகரிகம் இதில் வேறுபட்டாலும் தேசிய ஒருமைப்பாடு அப்படிங்கிற விஷயத்தில் ஒன்றுபட்டவங்க அப்படிங்கிறத பற்றி சொல்கிற பாட்டு தான் இது. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது, தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேசம் உடுத்திய நூலாடை, மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய் உணர்வு என்கின்ற மேலாடை. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவேரி கரையில் எதிரொலிக்க, கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க, கன்னியாகுமரியின் கூந்தலுக்கு காஷ்மீர் தோட்டப்பூ தொடுக்கும், மேற்கு மலை நதிகளை அனுப்பி கிழக்கு கடற்கரையில் நலம் கேட்கும், புல்வெளியெல்லாம் பூங்காடாக்கிட புன்னக செய்ய பொற்காலம், கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம், அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசிதீர, அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி ஊன்றிய அறத்தின் ஊன்றுகோலாக புதுமை செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. இதுதான் அந்த பாட்டு. இது எழுதினவர் யாருன்னா தாராபாரதி. இந்த பாட்டோட விளக்கம் கீழே கொடுத்துருக்காங்க. நம்ம விளக்கம் பார்த்துட்டு வருவோம். சரியா? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. பூமியோட கிழக்கு வாசலாக திகழ்கிறது நம்ம இந்திய நாடுன்னு சொல்லியிருக்காங்க. புதுமை செய்த நாடு இது. திருக்குறள் திருக்குறள் நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்குகிறது. திருக்குறள் நூல். இது எப்படி கேட்பாங்கன்னா, நாடு அணிந்திருக்கும் நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நூலை கொடுத்துட்டு எது கரெக்டான நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டிஎன்பிஎஸ்சிக்கு ஆல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்குமே. சரி, இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. திருக்குறள் தான் நம்மளோட நாடு அணிந்திருக்கும் மேலாடைன்னு சொல்றாங்க. உண்மையை போற்றும் இந்திய தாய்க்கு மெய் உணர்வே மேலாடையாக விளங்குகிறது. உண்மையை போற்றி இருக்கிற அந்த நம்ம இந்திய தாய்க்கு அதுதான் மேலாடையா இருக்கு. எது? நாடு போற்றி இருக்கும் அணிந்திருக்கும் ஆடை எதுன்னா திருக்குறள். மேலாடை எதுன்னா உண்மை. சரியா? காளிதாசர் இயற்றிய இனிமையான பாடல்கள் காவேரி கரையில் எதிரொலிக்கின்றன. காவேரிதாசன் பாடின பாட்டு காவேரி கரையில் எதிரொலிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கம்பரின் அமுதம் போன்ற கவிதை அடிகளுக்கு கங்கை ஆற்றின் அலைகள் இசையமைக்கின்றன. அப்போது இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. காளிதாசர்னா காவேரி, கம்பர்னா கங்கை. சரியா? காளிதாசர் காவேரி, காக்கா ரெண்டுமே நெடில், கம்பர் கங்கை ரெண்டுமே குறில். சரியா? இதை ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. குமரி முனை ஆகிய கன்னியின் கூந்தலுக்கு காஷ்மீர் மலர்கள் மாலையாக தொடுக்கப்படுகின்றன. குமரியில், அதாவது கன்னியாகுமரி, இங்கே இருக்கிற கன்னியோட கூந்தலுக்கு காஷ்மீர்லேருந்து மலர் தொடுத்து அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேற்கே தோன்றும் நதிகள் கிழக்கு எல்லை வரை பாய்ந்து நன்மை விளைவிக்கின்றது. மேற்கிருந்து தோன்ற நதிகள் அனைத்தும் கிழக்கு வரைக்கும் பாய்ஞ்சி நன்மையை கொடுக்குதுன்னு சொல்லிடுறாங்க. புல்வெளிகள் எல்லாம் பூக்கள் மலர்ந்து பொற்காலமாக புன்னகை புரிகிறது. புல்வெளியில் பூக்கள்லாம் மலர்ந்து பொற்காலம் மாதிரி புன்னகை புரிகிறது. கல்லில் செதுக்கிய சிற்பங்கள் யாவும் காவிய கலைக்கூடமாக காட்சி தருகிறது. அந்த காலத்தில் கல்லில் செதுக்கின சிற்பங்கள் எல்லாமே காவிய கலைக்கூடங்களாக என்னது காட்சி தருகிறது. அள்ள அள்ள குறையாத அமுத சுரபியாக அன்னை பாரத நாடு திகழ்கிறது. அள்ள அள்ள குறையாத அமுத சுரபி மாதிரி நம்மளோட தாய்நாடு எப்படி திகழ்தான்? அமுத சுரபி மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. நம் நாடு பிற நாட்டு மக்களின் பசியை போக்கி வருகிறது. அறத்தின் ஊன்றுகோலாக காந்தியடிகளின் அகிம்சை என்னும் கைத்தடி விளங்குகிறது. அறத்தோட ஊன்றுகோல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா காந்தியடிகளோட கைத்தடி.
சரியா? இந்த பாட்டு ரொம்ப முக்கியம். நீங்க வாசிச்சு இந்த இருக்கிற இந்த கருத்துக்களை உள்வாங்கி வச்சுக்கோங்க. மெய்னா உண்மை, தேசம்னா நாடு, இவ்வளவுதான். அதுக்கடுத்து எதுகை. எதுகைனா இரண்டாம் எழுத்து ஒன்றி ஒன்றி வருவது. மூனை முதல் எழுத்து ஒன்றி வருவது. இது உங்களுக்கு தெரியும். இயைபுனா லாஸ்ட் எழுத்து ஒன்றி வருவது. நூல் வெளியீடு பார்ப்போம். தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். அவரை கவிஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர். புதிய விடியல்கள், இதயங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சம் முதலியவை இவர் இயற்றிய நூல்களாகும். இப்பாடல் தாராபாரதியின் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. இதுதான் ஜஸ்ட் சிறுசா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நூல் வெளியீடு. இதை எழுதினவர் யாரு அப்படின்னா தாராபாரதி. நீ தான்னு கேட்கல யாருக்கிட்ட. ஒரு ஷார்ட்கட்காக சொல்றேன். நீ தான்னு யாருக்கிட்டையுமே அவர் கேட்கல. எப்படி இருக்கான், நீ எதையுமே எனக்கு தர வேண்டாம், என்னோட பாரத நாட்டுல எல்லாமே இருக்கு, சரியா அப்படின்னு சொல்றாரு. என்னோட பாரத நாட்டுல எல்லாமே இருக்கு. தாரா பாரதி எல்லாமே இருக்கு. என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்காங்க. ஒரு புதிய விடியல் இருக்கு. இது எங்கள் கிழக்கு. ஒரு புதிய விடியல் இருக்கு. விடியல் எங்க இருந்து வரும்? கிழக்க இருந்து வரும். ஒரு விரலை வச்சு பார்த்தாலே போதும், அந்த வெளிச்சம் வந்தாலே போதும். பாரதி குடுபாரதி அப்படின்னு கேட்க, இருந்தாலும் கொடுக்க மாட்டேன்னு சொல்றான். எதை கொடுக்க மாட்டேன்? ஞாயிறு, கவி ஞாயிறு, சூரியனை கொடுக்க மாட்டேன். அது விடிஞ்சு வரும்போது கிழக்க இருந்து வரும். ஒரு விரல் நுனி வெளிச்சம் கொடுத்தா போதும், சரியா? பாரதினா தாராபாரதி. எதை கொடுக்க மாட்டேன்? கவி ஞாயிறு, அதாவது ஞாயிறை கொடுக்க மாட்டேன், சூரியனை கொடுக்க மாட்டேன். காலையில் வந்தோடனே விடிஞ்சிரும், புதுசாக விடியும். ஸோ புதிய விடியல். அது எங்கே விடியும்? கிழக்க விடியும். இது எங்கள் கிழக்கு. அப்புறம் விரல் நுனி வெளிச்சம். விரல் நுனி அளவுக்கு வெளிச்சம் கொடுத்தாலே போதும். விரல் நுனி வெளிச்சம் முதலிய பயிற்சி நூல்களாகும். இப்போ இருக்கிற இந்த பாட்டு எதுலேருந்து கொடுத்துருக்காங்கன்னா தாராபாரதியின் கவிதைகள், சரியா? ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட்காக சொன்னேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. புக் பேக்லாம் சேர்த்து மொத்தமாக நான் ஒரு வீடியோவை போடுறேன், ஓகேவா? 6th ஃபஸ்ட் டேர்ம் தனியாக, செகண்ட் டேர்ம் தனியாக, தேர்ட் டேர்ம் தனியாக. அடுத்து பஞ்சை வளம். நம் தமிழ்நாட்டு நாட்டுப்புற இலக்கியங்கள் பல வகைப்பட்டன. அவற்றுள் கதைப்பாடல் என்னும் கதை தழுவிய நிலையில் அமையும் பாடல் ஆகும். அது சமூகத்தை பாடல், வரலாற்று கதை பாடல், அதாவது சமூகத்தை பாடல், வரலாற்று கதைப்பாடல், புராண கதை பாடல் என பல வகைப்படும். வீரபாண்டிய கட்டபொம்மனின் வரலாற்றை கூறும் கதைப்பாடலின் ஒரு பகுதி அறிவோம், சரியா? நிறைய நாட்டுப்புற பாட்டு இருக்கு. அதுல வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படிங்கிற ஒரு அரசரை பத்தி பாடும் பாடல் பார்க்கும் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. சுத்த வீர சூரன் கட்ட பொம்முத்துறை துளக்கும் பஞ்சை வளங்கள் சொல்வேன். அதாவது சுத்த வீர சூரன் கட்டபொம்மத்துறை துளக்கும் பஞ்சை வளங்கள் சொல்வேன். நாட்டு வளங்களை சொல்கிறேன், பஞ்சை கோட்டை வளங்களை கேளுமையா. நாட்டு வளங்களை சொல்றேன், பஞ்சையோட கோட்டை வளங்களை கேளுமையா. கோட்டைகளெல்லாம் சுத்து கோட்டைகளாம், மதில் கோட்டைகள் தான் கொட்டி வேலைகளாம். வீட்டிலுயர் மணி மேடைகளாம், மெத்தை வீடுகளா மதிலோடைகளாம். பூட்டு கதவுகள் நேர்த்திகளாம், பண பொக்கிஷ வீடும்பார் சஸ்திகளாம். அரச வாசல் அலங்காரம், துறை ராசன் கட்டபொம்மு சிங்காரம். ராசாதி ராச அரண்மனையில் பஞ்சை நாட்டரசன் கொலுவிற்றிருந்தான். விந்தையாக தெருவிதிகளும் வெகு விஸ்தாரமாய் கடை வாசல்களும் நந்தவனங்களும் சந்தன சோலைகளும் அங்கே நதியில் செந்நெல் கமுகுகளும் வாரணச்சாலைகள் ஒரு புறமும் பரி வளமும் சாலை ஒரு புறமாம். தோரண மேடை ஒரு புறமாம். தெரு சொக்கட்டான் சாரியல் ஒரு புறமாம். சோலையில் மாங்குயில்கள் கூப்பிடுமாம், வளம் சொல்லி மயில் விளையாடிடுமாம். அன்பு வளர்த்ததோர் பாஞ்சால நாட்டில் சில அதிசயம் சொல்கிறேன் கேளுமையா. முயலும் நாயை விரட்டுமாம் நல்ல முனையுள்ள பாஞ்சால நாட்டினிலே. பசுவும் புலியும் ஒரு துறையில் வந்து பால் குடிக்கும் தண்ணீர் தான் குடிக்கும். பால் குடிங்கும் தண்ணீர் குடிக்கும். கறந்த பாலும் காக்கா குடியும். எங்கள் கட்டபொம்முத்துறை பேர் சொன்னால் வாராந்தருவாள் சக்கதேவி திரு வாக்கருள் சொல்வார்கள் சக்கதேவி அப்படின்னு ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா, அந்த பாஞ்சாலங்குறிச்சி மன்னன் கட்டபொம்மனை பற்றி பெருமையாக ஒரு பாடல் சொல்லியிருக்காங்க. நம்ம கீழே பாடல் வரிகள் பார்த்துட்டு இங்கே வரும், சரியா?
குறைவில்லாத வீரனாகிய கட்டபொம்மன் இன்று ஆட்சி செய்யும் பாஞ்சாலங்குறிச்சியின் வளங்களை கூறுகிறேன். அந்நாட்டில் வளங்களை பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையில் வளத்தை கேளுங்கள். அந்நகரில் பல சுற்றுகளாக கோட்டைகள் இருக்கும். அவை மதில்களால் சூழப்பட்டவைகளாக மிகவும் வலிமையாக கட்டப்பட்டிருக்கும். வீடு தோறும் மணிகளால் அழகு செய்யப்பட்ட மேடைகள் இருக்கும். வீடுகள் எல்லாம் மதில்களால் சூழப்பட்ட மாடி வீடுகளாக இருக்கும். வீட்டுக் கதவுகள் மிகவும் நேர்த்தியாகவும் வீடுகள் செல்வம் நிறைந்தவையாகவும் இருக்கும். அரண்மனை வாயில் முறைப்படி அழகுபடுத்தப்பட்டிருக்கும். அழகு மிகுந்த அரசனாகிய கட்டபொம்மன் அரசவையில் வீற்றிருப்பான். என்ன சொல்றாங்கன்னா, வீடு கோட்டை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். கோட்டையை சுற்றி மதில்கள் இருக்கும். வீடும் ரொம்ப நேர்த்தியாக கட்டியிருப்பாங்க. வீட்டை சுற்றியும் மதில்கள் இருக்கும். அடுக்குமாடி கட்டிடங்கள் இருக்கும். அரசவை நுழைவு வாயில் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். அரசவை கட்டபொம்மனால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். அதுதான் அதோட பொருள். சரியா? புதுமையான தெரு வீதிகளும் பெரும் பரப்பில் அமைந்த கடைகளும் இருக்கும். ஒரு புதுமையான ஒரு தெரு இருக்கும். பெரும் பரப்பில் அமைஞ்ச கடனா இடைஞ்சலா இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. நல்லா விஸ்தாலமா இருக்கும்னு சொல்றாங்க. பூஞ்சோலைகளும் சந்தன மரச்சோலைகளும் ஆறுகளும் நெல் வயல்களும் பாக்கு தோப்புகளும் அந்நாட்டிற்கு அழகு சேர்க்கும். இதெல்லாம் நாட்டுக்கு என்ன செய்யுது? அழகு சேர்க்குன்னு சொல்ல. யானை கூட்டமும் குதிரை கொட்டிலும் ஒரு புறம் இருக்கும். யானை கூட்டமும் குதிரை கெட்டிலும் ஒரு புறம் இருக்கும். தோரணங்கள் கட்டப்பட்ட மேடையும் தாயம் ஆடுவதற்கான இடமும் ஒரு புறம் இருக்கும். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யானையும் குதிரையும் ஒரு இதுல இருக்கும். தோரணங்கள் கட்டப்பட்ட மேடையில் தாயம் ஆடுவதற்கு இடமும் ஒரு புறம் இருக்கும். குதிரையும் கட்டியிருப்பாங்க, யானையும் கட்டியிருப்பாங்க. தாயம் விளையாடுறதுக்கு இடம் இருக்கும். சோலைகள் குயில்கள் கூவும், மயில்கள் நாட்டின் வளத்தை கூறி விளையாடும். சோலையில் குயில்கள் கூவும், மயில்கள் என் நாட்டுல இவ்வளவு வளம் இருக்கு அப்படின்னு சொல்லி விளையாடும். அன்பு வளரும் நாடாகிய பாஞ்சாலங்குறிச்சியில் நிகழும் சில விந்தைகளை சொல்கிறேன். அங்க இருக்கிற ஒரு விசித்திரமான விஷயத்த சொல்றேன். வீரமிகுந்த நாடாகிய பாஞ்சாலங்குறிச்சியில் உள்ள முயலானது தன்னை பிடிக்க வரும் வேட்டை நாயை எதிர்த்து விரட்டி விடும். பசுவும் புலியும் நீர்நிலைகள் ஒரே துறையில் நின்று பால் போன்ற தண்ணீரை குடிக்கும். மன்னன் கட்டபொம்மன் பெயரை சொன்னால் கறந்து வைத்த பாலை கூட காகம் குடிக்காது. சக்கமாதேவி பாஞ்சாலங்குறிச்சி திருவாக்கு அருள்வாள். அதுதான் சொல்றேன். இந்த கட்டபொம்மன் அப்படிங்கிற ஒரு மன்னனை பத்தி இவ்வளவு பெருமையா சொல்லியிருப்பாங்க. சூரன் அப்படின்னா வீரன், பொக்கிஷம் அப்படின்னா செல்வம், சாஸ்தி அப்படின்னா மிகுதி, விஸ்தாரம் அப்படின்னா பெரும் பரப்பு, வாரணம் அப்படின்னா யானை. முக்கியமானது குறிச்சு வச்சுக்கோங்க. பரி அப்படின்னா குதிரை, சிங்காரம் அப்படின்னா அழகு, கமுகுன்னா பாக்கு. இதெல்லாமே ரொம்ப முக்கியமானது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? புக் பேக் அதுக்கப்புறம் இந்த கொடுத்துருக்காங்க அப்புறம் பொறுத்துகளை. பொக்கிஷம் அப்படின்னா செல்வம், சாஸ்தி அப்படின்னா மிகுதி, விஸ்தாரம்னா பெரும்பரப்பு, சிங்காரம்னா அழகு. காந்தியடிகள், அதாவது தமிழ்நாட்டில் காந்தி இயலொன்று உரைநடை பார்க்க போகிறோம். காந்தியடிகள் இந்திய விடுதலைக்கு பாடுபட்டவர் என்பதை நாடு நன்கு அறியும். பெண்கள் முன்னேற்றம், சமுதாய மறுமலர்ச்சி, தீண்டாமை ஒழிப்பு முதலியவற்றிற்காக அவர் பாடுபட்டார். எளிமை ஓர் அறமாக போற்றிய இந்தியாவில் அவர் காலடிப்படாத இடமே இல்லை. தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மொழியின் மீதும் காந்தியடிகள் பெரும் பற்றினை காண்போம் வாருங்கள். அவரோட பற்று தமிழ் மொழி மேல எப்படி இருந்துச்சுன்னு வாருங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. மதுரையில் உள்ள காந்தி அருங்காட்சியகம் இந்த பிக்சர்ல இருக்கிறது தான். அடுத்து பார்ப்போம். காந்தியடிகளுக்கு இது கூட கேள்வியே கேட்கலாம். எந்த ஊர்ல இருக்கிற அருங்காட்சியகத்திற்கு காந்தி அருங்காட்சியகம்னு பேர் இருக்குன்னு கேட்கலாம். சரி, அதையும் நீங்க லைட்டா வாசிச்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காந்தியடிகளுக்கு தமிழ்நாட்டின் மீது, தமிழ் மக்கள் மீது மிகுந்த அன்பு உண்டு. அவர் பலமுறை தமிழ்நாட்டில் பயணம் செய்துள்ளார். அப்போது சுவையான பல நிகழ்வுகள் நடந்தன. அவற்றில் சிலவற்றை காண்போம். 1919 இதை இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு மனப்பாடம் பண்ண ஈஸியாக இருக்கும். சரியா? 1919ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் காந்தியடிகள் சென்னைக்கு வந்தனர். அப்போது ஆங்கில அரசு ரவுலட் சட்டம் என்னும் கடுமையான சட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருந்தது. அதனை எதிர்த்து பெரிய போராட்டத்தை நடத்த காந்தியடிகள் திட்டமிட்டார். அதை பற்றி கருத்தாய்வு கூட்டம் ராஜாஜியின் வீட்டில் நடைபெற்றது. காந்தியடிகள் அங்கு ஒரு மெத்தையில் அமர்ந்திருந்தார். அவருக்கு அருகில் ராஜாஜியும் மற்ற தலைவரும் நின்று கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த பாரதியார் விரைந்து சென்று காந்தியடிகளுக்கு அருகில் அமர்ந்து
திரு காந்தி அவர்களே, நான் இன்று மாலை ஒரு பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்துள்ளேன். அதற்கு தாங்கள் தலைமை தாங்க முடியுமா என்று கேட்டார். இன்று எனக்கு வேறு பணி இருக்கிறது. உங்கள் பொதுக்கூட்டத்தை நாளை நடத்த முடியுமா என்று கேட்டார் காந்தி. அது முடியாது, திட்டமிட்டபடி நடக்கும். தாங்கள் தொடங்க போகும் இயக்கத்திற்கு என் வாழ்த்துக்கள் என்று கூறி பாரதியார் நான் போய் வருகிறேன் என்று கூறி எழுந்து சென்று விட்டார். அவர் சென்றது இவர் யார் என்று காந்தியடிகள் வியப்புடன் கேட்டார். இவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர். அதாவது காந்தியடிகள் யார தமிழ்நாட்டு கவின்னு சொன்னார் அப்படின்னா ராஜாஜி சொன்னாரு. சரியா? காந்திகிட்ட இவர் எங்கள் தமிழ்நாட்டு கவின்னு யார சொன்னாரு, யாரு சொன்னாங்கன்னு கேட்டா பாரதிய ராஜாஜி சொன்னாரு. இவரை பத்திரமாக பார்க்க வேண்டும் என்றார் காந்தியடிகள். நிகழ்ச்சியின் மூலம் பாரதியார் பற்றி காந்தியடிகள் மதிப்பீட்டை அறியலாம். இதெல்லாத்தையும் விட இது ரொம்ப முக்கியம். காந்தியடிகள் எதை எதுக்கிறது விஷயமா பேசுறதுக்காக வந்தாரு அப்படின்னா 1919 பிப்ரவரி மாதம் வந்த ரவுலட் சட்டத்தை எதிர்க்கிறதுக்காக. சரியா? 1921 செப்டம்பர் மாதத்தில் காந்தியடிகள் தமிழ்நாட்டிற்கு வந்தார். அப்போது புகை வண்டியில் மதுரை சென்றிருந்தார். செல்லும் வழியில் பெரும்பாலான மக்கள் இடுப்பில் ஒரு துண்டுடன் மட்டுமே அணிந்திருப்பதை கண்டார். அப்போது காந்தியடிகள் நீளமான வேட்டி, மேல் சட்டை, பெரிய தலைப்பாக அணிவதை வழக்கமாக கொண்டிருந்தார். இப்போ என்ன சொல்றாருன்னா 1921 செப்டம்பர் மாதம் மதுரைக்கு வராரு. அப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு இதுக்காக சொல்கிறோம், ஒரு ஷார்ட்கட்காக ஸ்டெப்பாக நடந்து வராரு மதுரை வரைக்கும் 21 வயசுல. சரியா? ஸ்டெப்பாக நடந்து வராரு 21 வயசுல மதுரைக்கு. அப்போ 1921 செப்டம்பர். சரியா? அப்போ மதுரை வராரு. அங்கே பெரும்பாலான மக்கள் என்ன பண்ணுறாங்களாம், இடுப்பில் ஒரு துணியோடு அதை மாற்றி கட்ட துணி இல்லாமல் காய வச்சு கட்டிட்டு இருக்காங்க. அப்போ இவர் ரொம்ப பகட்டான ஆடைகள் அணிஞ்சிருக்காரு. பெரும்பாலான இந்தியர்கள் போதிய உடைகள் இல்லாமல் இருக்கிறார்கள். தான் மட்டும் இவ்வளவு துணிகள் அணிவதா என்று சிந்தித்து அன்று முதல் வேட்டியும் துண்டு மட்டுமே அணிய தொடங்கினார். அவரது தோற்றத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய பெருமை தமிழ்நாட்டிற்கு உண்டு. அந்த கோலத்தில் தான் வாழ்நாள் முழுவதும் இருந்தார். உலகம் போற்றிய எளிமை திருக்கோலம் இது. அவர் உலகம் போற்றிய எளிமை திருக்கோலம் ஏற்படுத்திய ஊர் எதுனா மதுரை. சரியா? காந்தியடிகள் ஒருமுறை காரைக்குடியை சுற்றியுள்ள ஊர்களுக்கு சுற்றுப்பயணம் செய்தார். அப்போது கானாடு காத்தான் என்னும் ஊரில் அன்பர் ஒரு வீட்டில் தங்கியிருந்தார். கானாடு காத்தான் சரி, எங்க போயிருக்கார்? காரைக்குடி கானாடு காத்தான். காரைப்பிடி கானாடு காத்தான். காணாம கண்ணும் காணாம எங்கிட்ட போகும் அப்படின்னு சொல்றாங்க ஷார்ட்கட். காரைக்குடி கானாடு காத்தான். வீட்டில் எங்கு பார்த்தாலும் வெளிநாட்டு அலங்கார பொருட்கள் நிறைந்திருந்தன. காந்தியில் அந்த அன்பரிடம், உங்கள் வீட்டில் வெளிநாட்டு பொருட்களால் அழகு செய்திருக்கிறீர்கள். அதற்கு செலவு செய்த பணத்தில் 10ல் 1 பங்கு என்னிடம் கொடுத்தால் போதும். இதைவிட அழகாக செய்து விடுவேன் என்று கூறினார். அதை கேட்டு அன்பர் தலை குனிந்தார். அந்த வீட்டிற்கு காந்தியடிகள் மறுமுறை வந்தபோது அங்கே வெளிநாட்டு பொருட்கள் ஒன்று கூட இல்லை. காந்தியடிகள் மகிழ்வுடன் பாராட்டினார். ஒருமுறை மதுரையில் தங்கியிருந்தார். மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று வரலாம் என்று தலைவர்களை அழைத்தனர். அந்த கோயிலுக்குள் செல்ல எல்லா மக்களுக்கும் அனுமதி உண்டா என்று காந்தியடிகள் கேட்டார். அங்கு இருந்தவர்கள் இல்லை என்றனர். அப்படியானால் அங்கே வரமாட்டேன் என்று கூறிவிட்டார். பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கோயிலுக்குள் செல்ல அனைவருக்கும் உரிமை உண்டு என்று அறிவிக்கப்பட்டது. அதன் பிறகு மதுரைக்கு வந்தபோதுதான் காந்தியடிகள் மீனாட்சி கோயிலுக்கு சென்றார். இதுபோன்ற நிகழ்ச்சிகள் குற்றாலத்திலும் நடைபெற்றது. குற்றால அருவியில் நீராட அனைவருக்கும் உரிமை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அருவிக்கு செல்லும் வழியில் ஒரு கோவில் இருந்தது. அதன் வழியாக செல்ல ஒரு சாரருக்கு தடை இருந்தது. எனவே அனைவரும் அருவியில் நீராட முடியாத நிலை இருந்தது. அதனை அறிந்த காந்தியடிகள் குற்றால அருவியில் நீராட மறுத்துவிட்டார். மனிதர்களிடம் உயர்வு தாழ்வு பார்க்கக்கூடாது என்பது காந்தியடிகள் உறுதியாக இருந்தது. இதன் மூலம் அறிய முடிகிறது. காந்தியடிகள் தமக்கு தமிழ்நாட்டிற்கும் உள்ள தொடர்பை பற்றி பலமுறை கூறினார். தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் தமிழ் மொழியை கற்க தொடங்கியதாக கூறினார். அது இவர் எப்போ தமிழை கற்றுக்கிட்டார் அப்படின்னா தென்னாப்பிரிக்காவில் இருக்கும்போது தமிழை கற்க தொடங்கினார். ஜி. போப் எழுதிய தமிழ் கையேடு தம்மை கவர்ந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். எது கவர்ந்தது அப்படின்னா ஜி. போப். சரியா? திருக்குறள் அவரை பெரிதும் கவர்ந்த நூலாகும். தம்மை கவர்ந்தது அப்படின்னா ஜி. போப். அவருக்கு ரொம்ப பிடிச்ச நூல்னா திருக்குறள். 1937 ஆண்டு சென்னையில் இலக்கிய மாநாடு ஒன்று நடைபெற்றது. அம்மாநாட்டிற்கு காந்தியடிகள் தலைமை வகித்தார். உவே சாமிநாதர் வரவேற்பு குழு தலைவராக இருந்தார். உவே சாமிநாதன் உரையை கேட்ட காந்தியடிகள் இந்த பெரியவரின் அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று எண்ணும் ஆவல் உண்டாகிறது. ஆவல் பெரியவர். அப்போ பெரியவர்னா கம்பு ஊனிக்கிட்டு இருப்பாரு. கம்பு எப்படி ஊனிட்டு இருப்பாரு? அவரே மூணு காலில் இருப்பாரு, கம்பு இப்படி ஊனிட்டு இருப்பாரு. அவரே 3 காலில் இருப்பாரு, கம்பு இப்படி ஊனிட்டு இருப்பாரு. சரியா? 1937 இலக்கிய மாநாடு சென்னையில் நடக்கு. அப்போ உவே சாமிநாதர்
ஆ வரைவு கு வரவேற்பு குழு தலைவரா இருக்காரு. அவர் பேசினத கேட்டு காந்தி என்ன இந்த பெரியோர் அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணிக்கோங்க. சரியா? விரிவானம் வேலுநாச்சியார். வணிகம் செய்ய வந்த ஆங்கிலேயர்கள் சிறிது சிறிதாக தமது நாட்டை கைப்பற்றிக் கொண்டனர். அவர்கள் எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர்கள் பலர். அவற்றுள் வெற்றி பெற்றவர்கள் சிலரே. வீரமும் அதனால் விளையும் வெற்றியும் போருக்கு முக்கியமானவை. சூழலுக்கேற்ப செயல்பாட்டு பெரும் வெற்றியை சிறந்தது. விடுதலை போரில் ஆண்களுக்கு நிகராக செயல்பட்டு வெற்றி வகை சூடிய பெண்களுள் ஒருவரை பற்றி அறிவு. அதாவது அந்த காலத்துல ஆண்கள் மட்டும் சண்டை போடல, பெண்களும் சேர்ந்து தான் சண்டை போட்டிருக்காங்க. அப்படி பெண்கள்ல வெற்றி பெற்றவங்களை பத்தி பார்ப்போம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலுநாச்சியார். அப்போ வேலுநாச்சியாரோட அப்பா பேர் என்னன்னா செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலுநாச்சியார். ராமநாதபுரம் அவங்களுக்கு தாய்மொழியாக தமிழ் மட்டுமல்லாமல் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது ஆகிய மொழிகளும் சிறப்பாக அப்பா கற்றுத்தெரிந்தார். அவருக்கு எத்தனை மொழி தெரியும்? 3 மொழி தெரியும். தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு. சரியா? சிலம்பம், குதிரையேற்றம், வாள்போர், விற்பயிற்சி ஆகியவற்றையும் முறையாக கற்றுக்கொண்டார். சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை மணந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார். அப்போ இவர் பிறந்தது ராமநாடு, கல்யாணம் ஆகி வந்தது சிவகங்கை மாவட்டம். சரியா? பிறந்தது ராமநாடு, சிவகங்கை. அவரோட வீட்டுக்கார் பேர் முத்துவடுகநாதர், அப்பா பேர் செல்லமுத்து. காளையர் கோவில் நடைபெற்ற போரில் முத்துவடுகநாதர் ஆங்கிலேயர்கள் நயவஞ்சமாக கொல்லப்பட்டார். வேலுநாச்சியார் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கையை மீட்க உறுதி பூண்டார். திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்தார். அப்போ அவங்களோட ஹஸ்பண்டை வந்து ஆங்கிலேயர்கள் கள்ளத்தனமா கொன்னுட்டாங்க. அதுக்கு திரும்பவும் கோட்டையை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக திண்டுக்கல் கோட்டையில எல்லாருக்கும் என்ன பண்றாரு? படைப்பயிற்சி கொடுக்குறாங்க. 8 ஆண்டுகளுக்கு பின். அப்ப 8 வருஷம் எங்க இருந்திருக்காங்க? திண்டுக்கல் கோட்டையில. 8 வருஷம் சும்மா திண்டு திண்டுன்னு சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிருக்காங்க. திண்டுக்கல் கோட்டையில ஆலோசனை கூட்டம் ஒன்று நடந்தது. கூட்டத்தின் நடுவே வீரமங்கை வேலுநாச்சியார் அமைந்திருந்தார். அவர்களை சுற்றி அமைச்சர் தாண்டவராயர், தளபதியாகிய பெரிய மருது, சின்ன மருது மற்றும் குறுநில மன்னர்கள் சிலர் இருந்தனர். நாம் சிவகங்கையை இழந்து 8 ஆண்டுகள் ஆகிவிட்டன என்று வேலுநாச்சியார் கவலை நிறைந்த குரலில் கூறினார். கவலைப்படாதீர்கள் அரசியாரை, நாம் சிவகங்கையை மீட்கும் நாள் நெருங்கிவிட்டது என்று அமைச்சர் தாண்டவராயர். நீங்க தாண்டவம் ஆடாதீங்க, ரொம்ப சரியா, ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லாதீங்க. நம்ம சீக்கிரம் அந்த சிவகங்கை மீட்கிறதுக்கு உண்டான நாள் நெருங்கிடுச்சு அப்படின்னு சொன்னவர் யாருன்னா தாண்டவராயர். அந்த இனிய நாளைத்தான் நான் இன்னும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்றார் வேலுநாச்சியார். அப்போது வெளியே வரும் ஆரவாரம் கேட்டது. மைசூர்லேருந்து ஹைதர் அலி அனுப்பிய படை வந்தது என நினைக்கிறேன் என்றார் வேலுநாச்சியார். அப்போ உங்களுக்கு படை உதவி யார் கொடுத்தா? ஹைதர் அலி வந்து கொடுத்து ஹெல்ப் பண்றாங்க. அப்போது அறையில் வாயில் வீரன் ஒருவன் வந்து நின்றான். அரசியாருக்கு வணக்கம், மைசூரிலிருந்து 5000 குதிரைப்படை வீரர்கள் வந்துள்ளனர் என்றார். அப்படியா, மகிழ்ச்சி, அவர்களை ஓய்வெடுக்க சொல், நான் பிறகு வந்து பார்க்கிறேன் என்ற வேலுநாச்சியார். வீரன் வெளியேறினான். ஹைதர் அலி உறுதியாக படை அனுப்புவார் என்று எனக்கு முன்பே தெரியும் அரசு என்று அமைச்சர் தாண்டவராயன் சொல்றார். அவர் அனுப்புவார்னு எனக்கு என்ன செய்ய முன்னாடி தெரியும் அப்படிங்கிற அமைச்சர். நாம் இருவரும் ஹைதர் அலியை சந்திக்க மைசூர் சென்றிருந்தோம் அல்லவா? அப்போது தாங்கள் அவர்களிடம் உருது மொழியில் பேசினீர்கள். அப்போது அவர் முகத்தில் பெரிய மகிழ்ச்சி தோன்றியது நான் கண்டேன் என்றார் தாண்டவராயர். நம் அரசியாரின் பன்மொழி அறியும் நமக்கு பெரிய நன்மையை தருகிறது என்றார் சின்ன மருது. பெரிய நன்மை சிறுசா சொல்றாங்க. சரியா? அவர் பல மொழி கத்துக்கிட்டார், அது பெரிய விஷயம். அதை சிறுசா சொல்றாங்க சின்ன மருது. ஆம், நம் வீரர்களுடன் ஹைதர் அலியின் 5000 படைவர்களும் சேர்ந்து விட்டால், ஆகவே நாளை சிவகங்கை மீட்க புறப்படலாம் என்று கேட்க பெரிய மருது. அப்போ நம்மகிட்ட இருக்கிறது கொஞ்சம் மக்கள், 5000 பேர் சேர்த்துனா பெரிய படையாயிரும் அப்படிங்கிறது பெரிய மருது. போகலாம், சண்டைக்கு போகலாம். இதெல்லாம் சும்மா ஷார்ட்கட்காக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எனது கணவர் கொல்லப்பட்ட ஊர் காளையர் கோயில். எனவே நான் முதலில் காளையர் கோவிலை கைப்பற்றிய பிறகு சிவகங்கை மீட்பேன் என்றார் வேலுநாச்சியார். அனைவரும் அதனை ஏற்றுக்கொண்டனர். மறுநாள் காளையர் கோயில் நோக்கி வேலுநாச்சியார் படை புறப்பட்டது. ஆண்கள் படைப்பிரிவிற்கு மருது சகோதரர்களும், பெண்கள் படைப்பிரிவிற்கு குயிலியும் தலைமை ஏற்றனர். குயிலி, சரியா? குயில் குக்கூ குக்கூ அப்படின்னு சவுண்டு போட்டுட்டே போறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காளையர் கோவில் வேலுநாச்சியார் படைக்கும் ஆங்கிலேயர் படைக்கும் கடுமையான போர் நடைபெற்றது. இறுதியில் ஆங்கிலேயர் படை தோற்று ஓடியது. அரசியார் அவர்களை காளையர் கோவில் நம் கைக்கு வந்து விட்டது. இப்போது சிவகங்கை கோட்டையை தாக்கினால் ஆங்கிலேயர்களை விரட்டி எடுத்து விடலாம் என்றார் பெரிய மருது. அவரோட ஆசை எல்லாமே பெருசு பெருசாக தான் இருக்கும். சரியா? இப்போ நாக்கி நம்ம இவங்களை பிடிச்சிட்டோம், அடுத்து பெரியசா சிவகங்கை கோட்டையை தான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பெரிய மருது சொல்றாரு.
கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும். வரும் விஜயதசமி திருநாளன்று கதவுகள் திறக்கப்படும். அப்போது நம்ம அப்படியே உள்ளே நுழையலாம். விஜயதசமி அங்க வந்து ரொம்ப சிறப்பா கொண்டாடுவாங்க. அன்னைக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், உள்ள போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போது பெரிய காவல் இருக்குமே என்றார் சின்ன மருது. அப்போ இவர் சொல்றாரு, பெருசு ஐயோ! அப்ப பெருசா இருக்குமே! சின்ன விஷயத்த பெருசாவும், பெரிய விஷயத்த சிறுசாவும் சொல்றாரு. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சில பெண்கள் மட்டும் அனுமதி உண்டு. நமது பெண்கள் படைப்பிரிவினர் கூடைக்குள் பூக்கள், பழங்கள் ஆகியவற்றும் ஆயுதங்களை மறைத்துக் கொண்டு கோட்டைக்குள் சென்று உள்ளே அவர்கள் தாக்குதலை துவங்கி நம் ஆண் படைப்பிரிவினர் கோட்டைக்குள் நுழைந்து கட்டும் ஆங்கிலேயரை விரட்டி விடலாம் என்றார் வேலுநாச்சி. அப்படியே செய்யலாம் அரசியரை. இன்னும் ஒரு செய்தி, தங்களை காட்டி கொடுக்குமாறு உடையாள் என்னும் பெண்ணை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தினார்கள். அவர் மறுத்ததால் கொன்றுவிட்டார்களாம். அவருக்கு நாம் உரிய முறையில் சிறப்பு செய்ய வேண்டும் என்றார் அமைச்சர் தாண்டவராயன். சிறப்பு செய்யணும். உடையாள் அப்படிங்கிறது இவங்களோட ஃப்ரெண்டு தான். சரியா? அவங்கள என்ன பண்ணிட்டாங்க, அவங்க எங்க போயிருக்காங்க என்னதுன்னு சொல்லலன்னோனே கொன்னுட்டாங்க. அவருக்கு ஒரு நடுக்கால் நடுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் அமைச்சரே, அவரை பெருமை எல்லாம் அறிந்து கொள்ளட்டும் என்றார் வேலுநாச்சி. அப்படியே சென்றார் அமைச்சர். விஜயதசமிக்கு முதல் நாள் சிவகங்கையை நோக்கி புறப்பட்ட படையின் வழியில் உடையாளுக்கு நடப்பட்ட நடுக்கல் முன் குதிரையிலிருந்து இறங்கினார் வேலுநாச்சி. தாம் வைத்திருந்த தாலியை எடுத்து அந்த நடுக்கல்லுக்கு காணிக்கையாக செலுத்தி வழங்கினார். அருகில் நின்ற வீரர்கள் உடையாள் புகழ் ஓங்குக என்று முழக்கமிட்டனர். அப்போ உடையாள் புகழ் ஓங்குக, உடையாள் தான் இறந்து போயிட்டாங்க. படை படை மறுநாள் காலை சிவகங்கை அடைந்தது. அரசியாரை, நான் நமது பெண் படை பிரிவினர் மாறுவிடத்தில் உள்ளே செல்கிறேன். உள்ளே சென்றதும் அங்குள்ள ஆயுத கிடங்குக்கு எப்படியாவது தீ வைத்து விடுகிறேன். தீ எரிவது தெரிந்ததும் நாம் படை உள்ளே நுழையட்டும் என்று கூறினார் குயிலி. நான் உள்ள போய் ஆயுத படைக்கு என்ன செஞ்சு தீ வச்சிடறேன். அப்படி தீ வச்ச உடனே படை உள்ள வரட்டும், அப்படியாகட்டும் என்று வெளிநச்சர். குயிலி பெண் படையினர் கோட்டைக்குள் சென்ற சிறிது நேரத்தில் கோட்டைக்குள் பெரும் கூச்சல் எழுந்தது. உள்ளே உயரமான தீ எரிவது தெரிந்தது. நமது படை உள்ளே நுழையட்டும் என்று ஆணையிட்டார் வெளிநாச்சியார். படை வீரர்கள் கோட்டைக்குள் பாய்ந்து சென்று ஆங்கிலேயர் படையும் கடுமையாக போரிட்டனர். இறுதியில் ஆங்கில படை தோற்றுடையது. கோட்டையை விட்டு ஓடியது. வெற்றி வெற்றி என்று முழக்கமிட்டார்கள் வீரர்கள். இந்த வெற்றிக்கு காரணமான குயிலி எங்கே என்று கேட்டார் வேலுநாச்சியார். குயிலை தாம் உடலில் தீ வைத்துக் கொண்டு ஆயுத கிடங்கில் குதித்து விட்டார் என வீரர்கள் கூறினர். குயிலியின் தம் உயிர் தந்து தம் நாட்டை மீட்டுக் கொடுத்திருக்கார். அவரது துணிவுக்கு, தியாகத்திற்கு, வீரத்துக்கு தன்னை விளங்குகிறேன் என்று உணர்ச்சியாக பெருங்கோடு கூறினார் வேலுநாச்சியார். வேலுநாச்சியாரின் வீரம், மருது சகோதரிகளின் ஆற்றல், ஹைதர் அலியின் உதவி ஆகியவற்றோடு குயிலின் தியாகமும் இணைந்ததால் சிவகங்கை மீட்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கதை மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் ஊழல் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லி இந்த ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். இங்கே பார்ப்போம். வேலுநாச்சியார் காலம் 1730 1796 வரைக்கும். 30ல் பிறந்திருக்காங்க, 96 வரைக்கும் இருந்திருக்காங்க. சரியா? வேலுநாச்சியார் 1730 பிறப்பு, இறப்பு 1796. சிவகங்கை மீட்ட வருஷம் எப்படின்னா 1780. ஜான்சிராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் வேலுநாச்சியார். அப்போ ஜான்சிராணிக்கு முன்னாடியே வீரப்போர் புரிஞ்சவங்க யாரு? வேலுநாச்சியார். வேலு. சரியா? ரொம்ப இதா இந்த 30, 80 இது ரெண்டுமே ரிலேட்டடா ஒரு முடிகிற நம்பரா இருக்கா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ மீட்டாங்கன்னா 1780. அடுத்து இலக்கணம். சரி, இலக்கணம் தனியாகவே விளக்கமாக வீடியோ போடுறேன். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேக்ஸில் டைம் அண்ட் ஒர்க் முடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் என்ன டாபிக் எடுக்கணும்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக வீடியோ பார்த்துக்கிட்டு தான் படிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. வீட்டில் வேலை பார்க்குறவங்க ஜஸ்ட் நீங்கள் போட்டு ஹெட்செட்டோ ஏதோ ஒன்று போட்டு காதில் கேட்டுகிட்டே இருந்தாலும் கூட போதும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், மனப்பாடமாக ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது நீங்கள் கண்ணால் பார்த்து ஒரு விஷயத்த மைண்டில் ஏற்றி படிக்கிறது வேற, காதால் கேட்டு படிக்கிறது வேற. சரியா? ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் வேணால் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இயரில் பார்ப்போம். நன்றி.